ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலையில் பாருங்கள் எந்திரிச்ச உடனே எங்கே வந்து உட்காந்துருக்காங்கன்னு. நான் கோலம் போட வெளியில் போயிட்டோம்னாக்கா இங்கே வந்து அப்படியே உட்காந்துருவாங்க. என்ன பாப்பா உட்காந்துருக்கேன், நான் வந்து கொஞ்சம் தடவி கொடுத்தேன். தடவி கொடுத்த உடனேயே பின்னாடி எட்டி பார்க்குறாங்க, அப்பா வராரா அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துட்டு இருந்தாங்க. சரி வருவாங்க அப்படின்னு பார்த்தாக்கா இங்கே தான் நிற்பாங்கன்னு டக்குன்னு இறங்கி கீழே வந்தாங்க. எங்கே போகிறாங்கன்னு பார்த்தா உள்ளே போய் எங்கெல்லாம் போய் தேடுறாங்க பாருங்கள். அவங்க அப்பா இங்கே இருக்காரா எந்திரிச்சிட்டாரு, ஆனால் ஆளை காணுமே அப்படின்னு இந்த ரூமும் அந்த ரூமும் போய் தேடினாங்க. தேடிட்டு போய் அவரோட ட்ரெஸ்ஸு இங்கே இருக்குது, அப்பாவை காணோம், எங்கே போயிட்டாரு தெரியும், இங்கே தான் இருக்காருன்றது தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் ஒரு சவுண்டு கேட்டால் தான் அவங்களுக்கு ஒரு திருப்தி. ஒரு சவுண்டு கொடுத்தாரு, பாப்பானதும் ஓகே ஓகே இங்கே தான் இருக்காங்க, பாத்ரூமில் இருக்காங்க, நம்ம வெளியில் கேட்டுக்கிட்ட வெயிட் பண்ணுவோன்ற மாதிரி பார்த்துட்டு வெளியில் போயிட்டாங்க. போயிட்டு சரி நம்ம மேலே மிக்ஸர் எடுத்துகிட்டு போகலாம் நடப்பாப்பா அப்படின்னது கொஞ்சம் நேரம் நின்று யோசிச்சுட்டு இருந்தாங்க, போகலாமா வேண்டாமா அப்படின்னு. சரி பார்ப்போம், நானும் சொன்னேன் வருவார் அப்பா, இங்கேயாவது உட்காரு, இல்லைன்னா மாடிக்கு வா போகலாம் அப்படின்னு. என்னவே ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே தான் இருந்தாங்க. சரி யோசிச்சுட்டே இருக்கட்டும் அப்படின்னு. காலையில் இதே வேலை தாங்க, எப்போவுமே அவங்க அப்பாவை தேடுறதே தான், வெளியவும் உள்ளவும் இதே வேலையாக தான் இருக்காங்க. நானும் வந்து மிக்சர் எடுத்துகிட்டு வந்து காமிச்சேன், பார்த்தாங்க. சரி நட போகலாம் அப்படின்னாக்கா இங்கேயே நின்றுட்டாங்க. சரி வரல போல் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் மேலே நின்று கூப்பிட்டுட்டே இருக்கேன், வா பாப்பா வா மேலே போகலாம் வா மேலே போகலாம் வா அப்படின்னா அவங்களுக்கு மேலே வரவும் முடியல, கீழே அந்த பக்கம் போகவும் முடியல. அங்கேயே உட்காந்துட்டாங்க. உட்காந்துட்டு என்ன அப்படின்னா அவங்க அப்பா வந்துடுவாரா, நம்ம மேலே போயிட்டோம்னா அவர் இங்கே வந்து வெளியில் போயிடுவாரோ அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அங்கேயே உட்காந்துட்டாங்க. மேலே போகலாமா இங்கே பார்க்கலாமான்னு உள்ளவும் பார்க்குறாங்க, என்னையும் பார்க்குறாங்க, உள்ளவும் பார்க்குறாங்க, என்னையும் பார்க்குறாங்க. சரி கடைசியாக என்ன பண்ணிட்டாங்க, சரி போகலாம் அப்படின்ற மாதிரி மேலே ஏறி வந்தாங்க. வந்துட்டு மேலே போய் எப்பவும் போய் அங்கே உட்கார இடத்துல போய் உட்காந்துட்டாங்க பாருங்கள். உட்காந்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருந்தாங்க. இருந்துட்டு நான் பார்த்துட்டே இருந்தாங்க. சரி அவங்க அப்பா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரே சவுண்டு தான் கொடுத்தேன், பார் பாப்பா அப்பா வந்துட்டாங்க அப்படின்னு தான் சொன்னேன். சொன்ன உடனேயே கடகடன் வந்து எட்டி பார்க்க ஆரம்பித்தாங்க. அப்பா வந்துட்டாருன்னு சொன்ன உடனே வந்து எட்டி பார்க்குறாங்க பாருங்கள். எங்கே நின்று அவர் வராரா அங்கேயே நிற்கிறாரான்னு எட்டி பார்த்தாங்க. பார்த்துட்டு அவர் அங்கேயே நின்றுட்டாருன்னு மடமடான்னு கீழே போயிட்டாங்க. போய் அவங்க நிற்கிறத பார்த்த உடனே அங்கே போயிட்டாங்க. வேறு எதுக்கு, எல்லாம் சீக்கிரமாக வாங்க வாக்கிங் போகலாம் அப்படின்றதுக்காக தான். ஆனால் எனக்கு தெரியலங்க, ஏன் இந்த டாக் வீட்டில் வைக்கிற பெட்டு எல்லாமே ஏன் இவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. நம்ம லேடிஸ் எல்லாமே ஒரு நாள் ஃபுல்லாக வீட்லேயே தான் இருக்கோம், இவங்க கூடவே தான் இருக்கோம். சுற்றி சுற்றி நம்ம இவங்கள பார்த்துட்டே இருப்போம், என்ன பண்ணுறாங்க ஏதுன்னு கண்ணும் கருத்துமாக நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். அப்பப்போ வந்து நம்மளை எட்டி மட்டும் பார்த்துட்டு போயிடுறாங்க. ஆனால் எல்லா வீட்டில் இருக்கிற பெட்ஸும் இப்படி தான் வந்து அவங்க அப்பா மேலே தான் இவ்வளோ பாசமாக இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு வந்தால் அவங்க பின்னாடியே சுற்றிட்டே இருக்காங்க. அது என்னன்றது எனக்கு தெரியலங்க, இவங்க ஏன் இப்படி இருக்காங்கன்றது எனக்கு புரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள்.